மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு ஃபோட்டோ எடிட்டை நம்ம ஸ்டைலில் மாசாக ஒரு வீடியோவாகவும் மாற்றிருக்கேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் நான் அந்த ப்ரிவியூவை காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு இமேஜை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் உங்களோட ஒரே ஒரு இமேஜ் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை நாம் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த மாதிரியான ஸ்டைலில் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதை நமக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி நம்ம எப்படி வேண்டாம் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாத்திரம் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறப்பறம் ஸோ இது 3 வச்சு தான் நம்ம இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாமா. அதுக்கு உங்களோட குரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் ஜெமினி என்ற அந்த வெப்சைட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் இருக்கும். இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், அதாவது உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி ஒரே ஒரு இமேஜை மட்டும் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் எல்லா வீடியோலையும் ஒரே இமேஜ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி ஒரே ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் 2 ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். இல்லை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தா அதுதான் அந்த 2 இமேஜாக ரெடி பண்ணுறது. ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதும் கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் சிம்பிளாக நான் கொடுத்துருக்க ப்ராம்ப்ட்டை மட்டும் போட்டாலே போதும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது உங்களோட ஃபேஸ் மாதிரியே பர்ஃபெக்டாக மேக் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபேஸ்லாம் மாறுற மாதிரி எந்த ப்ராப்ளமே இருக்காது. இப்போ உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். இப்போ என்னோட இமேஜ் வந்து கீழே வந்து லோட் ஆகுது பார்த்தீங்களா. இது கரெக்டாக வருதா என்னன்னு நீங்கள் லைவாகவே செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக என்னோட ஃபேஸ் மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணியிருக்கா. ஸோ இந்த இமேஜ் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த இமேஜை கீழே இருக்க இந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டவுன்லோட் அப்படின்ற கூட கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை நாம் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் இன்னொரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அதாவது இமேஜ் 2 அப்படின்னு சொல்லி இன்னொரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அதே ஜெமினி என்ற அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல அப்லோட் பண்ணுங்கள். அதாவது இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த இமேஜை இந்த இடத்துல ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரீசெண்ட்டுள்ள போய் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2ஆவதாக கொடுத்த அந்த ப்ராம்ப்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணதை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க சென்ட் பண்ணுற பட்டனை கொடுத்தாலே போதும், ஈஸியாக வந்து நமக்கு இமேஜ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடியாக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 2வது இமேஜும் வேறு லெவலில் ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த எல்லோ கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றலான்ட்டு. அதுக்கு என்ன பண்ணுறேன் இப்போ அந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் மறுபடியும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல எல்லோ அப்படின்னு சொல்லி அந்த கலர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோவுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இப்போ எனக்கு ரெட் கலர் வேண்டாம், இந்த இடத்துல ரெட் அப்படின்னு மட்டும் நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணி அதே இமேஜை மறுபடியும் ஆட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக ரெட் கலரில் வந்து இமேஜ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு இந்த இமேஜ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இமேஜை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ இமேஜ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு வீடியோவை எப்படி மாற்றுறேன்னு பார்க்கலாமா. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் அந்த ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அலைட் மோஷன் ஆப்பில் நான் கொடுத்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணி இன்புட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே இதில் உள்ளே வந்ததுமே நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கு அதுவும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக நீங்கள் ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3D கேமராவுக்கு மேலே அந்த சாங்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்கன்னா ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில்டர் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதில் நாம் என்ன பண்ண போகிறோம்னா
இப்போ நாம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா இமேஜ். இந்த மாரி ஒரு இமேஜ் அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணாம அந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேல இருக்க ப்ளஸ் ஐகானை குடுத்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்ல வந்து நமக்கு வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட் நீங்க ஆன் பண்ணி பாருங்க. ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சில டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸை மறைக்கிற மாரி இந்த மாரி அங்கங்க குடுத்துருக்குன்னா, இதெல்லாம் சரி பண்றது தான் நான் பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணி எடுக்க சொன்னேன். ஸோ இப்போ அத வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அத ஜஸ்ட் டச் பண்ணிட்டு, இல்ல இந்த இடத்துல 2வது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ன்னு இருக்கா, ஜஸ்ட் அத டச் பண்ணிட்டு, இல்ல 2வது இருக்க அந்த டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற குடுத்தீங்கன்னா போதும் டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ மேலாப்ல இருக்க அந்த லேயரை டச் பண்ணி கலர் அண்ட் ஃபில் டச் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணா ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆனதுமே இந்த இமேஜ்ல இருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண இந்த இமேஜை செலக்ட் பண்ணி இந்த மேல இருக்க ப்ளஸ் ஐகானை குடுத்தீங்கன்னா போதும் ஈஸியா வந்து ஆட் ஆயிடும். இப்போ இத அந்த பிஎன்ஜி இமேஜை லாங் பிரஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் மேல கொண்டுட்டு வந்துருங்க. கொண்டு வந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட்டுமே நமக்கு பேக்கில் போக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு சில இடத்துல மட்டும் இந்த மேலாப்பில் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணால் லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு மேலே கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட இமேஜுக்கு மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த ஒரு 3 டெக்ஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இந்த 3 டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணால் கரெக்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி நம்மளோட இமேஜை வந்து மறைக்காத அளவுக்கு கொண்டுட்டு வந்து செட் பண்ணாலே போதும். வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான உங்களோட இமேஜை வச்சு இந்த மாதிரி அங்கங்கே மறைக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஏற்றினாலே போதும். பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு வீடியோவை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம்பரன் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.